ஸ்ரீமதி ராமானுஜாய நம. இந்த ராமருக்கே ஞானத்தை கொடுத்த ரங்கநாதரே மலையாக உருவாக்கின்ற இந்த ஞான மலையில் இந்த பூ உலகில் 108 திவ்ய தேசம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 106 திவ்ய தேசங்கள் பூமியில் இருக்கு. 107வது திவ்ய தேசம் திருப்பார்கடல், அதாவது 7 கடல் தாண்டி திருப்பார்கடல். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா என்றெல்லாம் எளிமையாக கவிஞர்கள் வரியை போட்டிருக்கின்றார்கள் பக்தர்களுக்கு. அப்படி அந்த திருப்பார்கடலில் இருக்கின்ற நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாக சங்கரனை தான் படைத்தார் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல், யுகம் முடியும் பொழுது உண்டல், திரும்ப வயிற்றில் காத்தல், யுகம் படைப்பதற்காக திரும்ப உமிழ்தல், வாமன அவதாரம் எடுத்து அளத்தல், ராம அவதாரம் எடுத்து நடத்தல், இப்படி யுகங்கள் தோறும் பகவான் தர்மம் தலை சாய்ந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் நான் அவதரித்து தர்மத்தை அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்ற தத்துவத்தில் பகவான் திருப்பார்கடலில் அவர் சயனித்திருக்கின்றார். அந்த சேவையை நாம் 106 திவ்ய தேசங்களும் ஆழ்வார்கள் சாதித்த பாசுரங்களை உள்ளலாம் உருகி உடல்தளர் துணிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர நள்ளிரு நாளும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணா என்னும் நாமம் என்ற பாசுரத்திற்கிணங்க ஒரு அடியார் அப்படி சேவித்தார். அவர் தூக்கத்தில் அல்லது அவருடைய தியானத்தில் பகவான் இந்த சேவை சாதிப்பார். இந்த கலியுகத்தில் அப்படியெல்லாம் நேரமில்லை. நாம சங்கீர்த்தனம் சொன்னாலே போதும் என்ற நிலைக்கு நாம் எந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கலியின் கொடுமையால் இவர்கள் எல்லாம் எப்படி நம்மை சேவிப்பார்கள் என்று பகவானே திருப்பார்கடலில் சேவை சாதிக்கின்ற அந்த திருமேனியோடு இங்கு இந்த ஞானமலையில் பிரம்மாவோடு ஆதிசேஷன் புடைப்பிடிக்க பூமாதேவியும் மகாலட்சுமியும் ஆதிசேஷனுடைய படுக்கையில் தலைபாகத்திலும் தன்னுடைய பாதபாகத்திலும் அமர்ந்து அற்புதமாக சேவை சாதிக்கின்றார். அடுத்து ஸ்ரீரங்கம். திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். மேற்கு தலை, கிழக்கு பாதம், வடக்கு பின்பு, தெற்கு தன்னுடைய முகப்பாடு. ஆனால் அங்கு விபூஷண ஆழ்வாரை மட்டும்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த ரங்கநாதர் குல தெய்வமாக இருக்கின்ற அந்த ரங்கநாதர் தன்னுடைய ராமன் விபண்ட முனிவருக்கு கல்யாண கோலத்தோடு அங்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். அவருக்கு இங்கிருந்தே தன்னுடைய கையால் ஆசீர்வாதம் செய்து கொண்டு அற்புதமாக இங்கே சேவை சாதிக்கின்றார். மூன்றாவது கும்பகோணம். கும்பகோணத்தில் அந்த நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் இருந்து அவர் அங்கு மங்களாசாசனம் செய்கின்றார். ஆறா அமுதே அடியேன் உடனும் நென்பார் அன்பாய நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாடே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று 10 பாசுரம் அற்புதமாக சாதிக்கின்றார். அடுத்து பூந்தமல்லிக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் மத்தியில் இருக்கின்ற திருமழிசை ஆழ்வார். அவர் முதலில் அங்கு திருமழிசையில் இருக்கின்ற வடக்கே சிவன் கோயிலும் தெற்கே பெருமாள் கோயிலும் உள்ளது. அங்கு முதலில் அவர் ஒரு நாயன்மாராக இருந்தார். சிவ வாக்கியர் என்று அவருக்கு திருநாமம். அப்படி பல காலம் அவர் சிவ வாக்கியராக சிவபெருமானை வழிபாடு செய்து அதன் பிறகுதான் வைணவத்திற்கு வந்து திருமழிசை ஆழ்வார். ஆழ்வார்களில் அதிகமாக 3000 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் அவர்தான். இன்றும் கும்பகோணத்தில் அந்த ராகவேந்திரர் எப்படி ஜீவ சமாதியாக பல நூற்றாண்டு காலம் இருந்து அடியார்களுக்கு சேவை சாதிப்பேன் என்று அவர் அனுகிரகம் செய்தாரோ அதுபோல இன்றும் திருமழிசை ஆழ்வார் கும்பகோணத்தில் அவர் வாசம் செய்திருக்கின்றார். ஜீவனாக அவருடைய அனுகிரகம் அங்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற ஐதீகம். அவர் வாழும் காலத்தில் அந்த கும்பகோணத்தில் இருக்கின்ற அந்த ஆறாமுக பெருமாளை சேவிப்பதற்காக அவர் எழுந்தருள்கின்றார் சன்னதிக்கு. அப்போது இப்படி
சிவனை வழிபாடு செய்து பிறகு நம் வைணவத்திற்கு ஆழ்வாராக வந்து நம்ம 106 திவ்ய தேசங்களை நம்மை நோக்கி வருகின்றார் நம்முடைய ஆழ்வார் என்று ஒரு மரியாதை நிமித்தம் போல பெருமாள் சயன கோலத்தில் இருந்தவர் எழுந்திருக்கின்றார். எழுந்திருக்கும் போது ஆழ்வார் பார்க்கின்றார், பெருமாளே, நான் நின்ற கோலம் சேவித்திருக்கின்றேன், அமர்ந்த கோலம் சேவித்திருக்கின்றேன், கிடந்த கோலம் சேவித்திருக்கின்றேன். இப்படி நீங்கள் சயனமும் இல்லாமல் அமர்ந்த கோலமும் இல்லாமல் எழுந்த விதமே அடியனுக்கு அற்புதமான காட்சியாக தெரிகிறது. நீ சுவாமி பெருமாளே அப்படியே இரும் என்றாராம். இன்றும் கும்பகோணத்தில் பெருமாள் ஆழ்வார் கட்டளைக்கிணங்க அவர் சயன கோலத்தில் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் இல்லாமல் சேவை சாதிக்கின்றார். அதுபோலவே இங்கே இந்த ரங்கநாதரும் இப்படி பாதி அமர்ந்த பிறகு பாதி சயன கோலம் இப்படி இங்கு சேவை சாதிக்கின்றார். ஆகவே திருப்பார்கடல் திவ்ய தேசம், ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம், திருக்குழந்தை, அதாவது ஆழ்வார் காலத்தில் திருக்குழந்தை, இன்று கும்பகோணம். அப்படி அந்த கும்பகோணம் சேவை, ஸ்ரீரங்கம் சேவை, இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசங்களும் இணைந்து இந்த ரங்கநாதர் இந்த ஞானமலையில் சேவை சாதிப்பதற்கு அற்புதமாக நாம் எல்லாம் கொடுத்து வைத்த பாக்கியம். இங்கே சேவிப்பவர்கள் 4 திவ்ய தேசத்தில் சேவித்தால் என்ன பலனும் அதுபோல ஒருங்கிணைந்து இந்த ரங்கநாதர் சேவை சாதிக்கின்ற காரணத்தால் இவர் அழகிய ரங்கநாதர் என்ற திருநாமத்தோடு வருகிற அடியார்களுக்கு சேவை சாதிக்கின்றார். நாம் அனைவரும் இவருடைய திருவடி அருளுக்கு பாத்திராகி திருவருள் பெற்று உய்யுமாறு பணிவன்போடு ரங்கநாதர் சார்பாக விண்ணப்பம் செய்கிறேன். ராமானுஜர் யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்று 1017 ஸ்ரீபெரும்புதூர் அவதரித்து 120 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்து தான் ஒருவன் நரகம் போனாலும் மற்றவர்களெல்லாம் வைகுண்டம் போவார்கள் என்று இந்த வைணவ ஓரான் வழி அந்த குன்றியை உடைத்து நமக்காக இந்த ஆதிசேஷனுடைய லட்சுமண பெருமானுடைய பலராமனுடைய அம்சமாக யுகங்கள் கடந்து இந்த கலியுகத்தில் ராமானுஜராக அவதரித்தார். இப்படி இந்த ஞானமலையில் பெருமானிடம் அருளை பெற்று தருவதற்காக இங்கு அமர்ந்த கோலத்தில் அற்புதமாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார். பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மணிந்த பாமண்ணு மாறன் அடிபணில் உய்ந்தவன் பல்கலையோ தாம் மன்ன வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இன்புற்ற சீலத்து ராமானுசா என்றும் எவ்விடத்தும் துன்புற்ற நோயுடதோறும் பிறந்து இறந்து என்னறிய துன்புற்று வீடினும் நான் சொல்வது ஒன்றுண்டு, உன் தொண்டர்களுக்கே அன்புற்றிருக்கும்படி என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தாய் என்று திருவரங்கத்தமிழர் விண்ணப்பம் செய்தார். சொல்லின் தொகை கொண்டு உணரடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரை ஏற்றும் உன் நாமமெல்லாம் என்ற நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அது சமயம் வெல்லும் பரம ராமானுசா இது என் விண்ணப்பமே என்று விண்ணப்பம் செய்தார். அப்படி ராமானுச நூற்றந்தாதி எழுதிய திருவரங்கத்தமுதனார் ராமானோடு வாழ்ந்த காலத்தில் அவருடைய உணர்வுகளை நமக்கு இன்று நூற்றந்தாதியாக இயற்றி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற அந்த திருவரங்கத்தமுதனாருடைய திருவடியும் எம்பெருமானாருடைய திருவடியும் நாம் சரணாகி அடைகிறோம். மாதம் திருவோண நட்சத்திரம் என்றாலே அசைவம் உண்ணுகின்றவர்கள் எல்லாம் கூட இந்த புரட்டாசி 5 சனிக்கிழமையும் அற்புதமாக நீராடி பெருமாளுடைய திருமணையிட்டு நாராயண கோபாலா என்று அந்த
பழைய சம்பிரதாய பிரகாரம் எடுத்து வந்து பொங்கல் செய்து திருமாவளவனை திருக்கண் அமுது செய்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடுவது நம்முடைய இந்த இந்து மதத்தினுடைய வைணவ தத்துவம். அப்படி திருவேங்கடமுடியான் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம் பிரம்மா நடத்துகின்ற அந்த பிரம்மோற்சவத்தில் அந்த கடைசி நாள் தான் அந்த திருவோணம். அந்த திருநன்னாளில் பகவான் காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் உள்ள தூப்புள் என்ற திவ்ய தேசத்தில் அந்த திருவோண நட்சத்திரத்தில் தன்னுடைய மணியினுடைய அம்சமாக திருமலையில் அங்கு ஒலிக்கின்ற அந்த மணியினுடைய அம்சமாக மகா வேதாந்த தேசிகரை எம்பெருமானார் திருவேங்கடமுடியான் அவதாரம் செய்ய வைத்தார். இந்த மகான் நமக்காக இந்த வேதங்களை மகா வேதாந்த தேசிகராக இருந்து நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சம்பிரதாயம் தென்கலை வடகலை என்ற இந்த சம்பிரதாயத்தில் வடகலை சம்பிரதாயமாக ஆச்சாரியராக இருந்து நமக்கு இந்த ஐதீகங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு பக்கத்தில் இன்புற்ற சீலத்து ராமானுசன், ஒரு பக்கத்தில் வேதாந்த தேசிகர். இந்த இருவரும் நம்முடைய வைணவர்களுக்கு இரண்டு கண்கள். இந்த மகான்களால் தான் நாம் இந்த பெருமாளை இவ்வளவு சுதந்திரமாக அறிந்து தெரிந்து நாம் வழிபடுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆகவே இந்த வேதாந்த தேசனுடைய திருவடியில் நாம் சரணடைந்து அவருடைய அருளுக்கு நாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண பரத சத்ருக்குன ஆஞ்சநேய திருவடிகளே சரணம். இந்த ஞானமலை நம்முடைய ராமபிரானுடைய அனுகிரகத்தால் தான் இங்கு நாம் எழுந்தருளி தரிசனம் செய்கின்றோம். இந்த மழையினுடைய வரலாறு அயோத்தியிலிருந்து ராமபிரான் தன்னுடைய தந்தையினுடைய வாக்கை காப்பாற்ற வனவாசம் வருகின்றார். அப்படி வனவாசம் வரும்பொழுது சீதாதேவியை ராவணன் சிறையெடுக்கின்றான். அதன் பிறகு சீதாதேவியை தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனோடு தேடிக்கொண்டு காடுகளை ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு முனிவர்கள் அறிமுகப்படுத்த அந்த முனிவர்களுக்கும் அருள்பாலித்துக் கொண்டே தேடிக்கொண்டு வருகின்றார். அப்படி வரும்பொழுது நம்முடைய இந்த கரும்புலி அருகாமையில் உள்ள இது மலைப்பாளையம். இந்த மலைப்பாளையத்தை தாண்டினால் மதுராந்தகத்தினுடைய காடு. அப்போதெல்லாம் ராமானுஜர் காலத்தில் கூட காடாகத்தான் இருந்தது. அப்படி அதிகமாக காடாக இருந்த இடத்தில் விமண்டக முனிவர் அற்புதமாக 1000 ஆண்டு காலம் பெருமாளை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ராமபிரானும் லட்சுமண பெருமானும் விமண்டக முனிவர் அருகாமையில் எழுந்தருளி, விமண்டக முனிவரை ராமன் எழுந்தருள் இருக்கின்றேன், தரிசனம் செய்து கொள் என்றார். அவர் தவத்திலிருந்து விழித்து பார்த்து கண் கலங்குகின்றார். ராமபிரபு 1000 ஆண்டு காலம் நாம் தவம் செய்த பலன் இதுதானா? தன்னுடைய சீதையும் பறிகொடுத்து தம்பியோடு மரவுளி தரித்து இந்த காட்சியோடு எனக்கு சேவை சாதிக்கின்றாயே, என்னுடைய பலன் இதுதானா தவப்பயன் என்று கேட்கின்றார். அப்போது ராமபிரான், முனிவரே கஷ்டப்படாதீர்கள், நான் ஒரு மானிடன் இந்த பூமியில் பிறந்து அவன் வாழ்க்கையில் எந்தெந்த கஷ்டங்களை அனுபவிக்கின்றானோ அதையெல்லாம் நான் அனுபவித்து எந்த தர்ம வழியில் நடக்க வேண்டும், தர்மத்தை காக்க வேண்டும் என்று அன்பின் வடிவாக நான் அவதரித்தேன். அதற்காக நீ கேட்கின்ற அந்த
கல்யாண கோலம் உன்னுடைய தாய் சீதா தேவியை யார் சிறை எடுத்திருந்தாலும் தேடி சென்று அவனை சம்ஹரித்து தேவியை மீட்டு நான் அயோத்தி புறப்பட்டு செல்லும் பொழுது நீ காண வேண்டிய அந்த காட்சி நான் சீதாராமனாக உனக்கு காட்சி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அதன் பிறகு தேடி சென்று ராவண சம்ஹாரம் முடித்து சீதாதேவியை மீட்டு ராமேஸ்வரத்தில் வந்து அங்கு இன்று நம்முடைய சம்பிரதாயத்தில் 2 பேர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. ஒன்று பசு. அந்த பசுவை வளர்ப்பவர்கள் தான் உண்ண நேரம் ஆனாலும் அந்த பசுவுக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும். அது பசியோடு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் அந்த பாவம் அதை வளர்க்கின்ற குடும்பத்தை சாரும். அப்படி அந்த பசுவை நாம் காக்க வேண்டும். அதற்கே அப்படி அதற்கு ஒரு துன்பத்தை தான் எதையும் கொடுக்கக்கூடாது. நம் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அத்தனை தெய்வங்களும் அந்த பசுவில் வாசம் செய்கின்றது. ஆகவே ஒவ்வொரு சன்னதிகளிலும் கோமாதா பூஜை செய்துதான் நம்முடைய இறைவன்கள் எல்லாம் அந்த கோமாதா முகத்தில் தான் விழிப்பார்கள். அப்படி ஒன்று. 2, அந்தணர்கள் தன்னை அந்த கைங்கரியத்திற்காகவே தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். அந்த வேதம் ஒன்றே அவர்களுக்கு சொத்து, கைங்கரியம் ஒன்றே அவர்களுக்கு கடமை. இப்படி இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களுக்கு மன நோக்கும்படி வார்த்தையாலேயோ செயல்களையாலேயோ செய்யக்கூடாது என்று நம்முடைய வேதம் சாதிக்கின்றது. அந்த தத்துவத்தில் ராமபிரான் அகத்திய முனிவரை அழைத்து, ராவணன் என்ன தவறு செய்திருந்தாலும் அதற்கு நான் இன்று போய் நாளை வா என்று கூட நான் மன்னித்தேன். அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போருக்கு வந்தான், விளைவை சந்தித்தான், தேவியை மீட்டேன். ஆனால் அவன் அவதரித்த வம்சம் அந்தணர் வம்சம். அந்த அந்தணருடைய வம்சத்துடைய பாவம் எனக்கு அது சேரக்கூடாது. அதோடு நான் அயோத்திக்கு போவதாக இல்லை, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அங்கு ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேய மூர்த்தி கைலாயத்திலிருந்து எடுத்து வந்த லிங்கமும், சீதாதேவி தன்னுடைய கையால் செய்த மணலிங்கமும் அங்கு பிரதிஷ்டை செய்து இந்த பரிகாரம் செய்தார்கள். இன்றும் நாம் இந்த காலகட்டத்தில் எந்த ஜோசியத்திற்கு சென்றாலும் பரிகார ஸ்தலம் கிட்டத்தட்ட 27 தீர்த்தங்களும் அக்னி தீர்த்தம் என்று அது கடல் போல் அல்ல, ஏரி போல் இருக்கும். ஏனென்றால் அந்த தேவி அப்போது ஆஞ்சநேயர் லிங்கத்தை எடுத்து வருவதற்கு முன்பாக அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் மணலில் விளையாடுவது கடற்கரையில் இன்று அந்த சீதாதேவிக்கே அந்த மணலில் அதுதான் இன்றும் நடக்கிறது. அப்படி அந்த மண் லிங்கம் செய்யும் பொழுது கடல் அலை வந்து அந்த லிங்கத்தை கரைக்கும். இதை ராமபிரான் கவனித்து கடலே அமைதியாக வா என்றார். ஆனால் பெருமாள் கட்டளையிட்டார் என்று இன்று வரை அந்த கடலில் அலையே இல்லை. அங்கு சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி அற்புதமான அந்த ராமேஸ்வரத்தில் அந்த பரிகாரத்தை செய்துவிட்டு புறப்படுகின்றார் புஷ்ப விமானத்தில். யார் யார் எல்லாம் என்றால் ராமபிரான், சீதாதேவி, லட்சுமண பெருமாள், ஆஞ்சநேயர், சுக்கிரீவன், அங்கதன், ஜாம்புவான், விபூஷணாழ்வார் இவ்வளவு பேரும் அந்த புஷ்ப விமானத்தில் புறப்பட்டு அயோத்தியை நோக்கி மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. காரணம், அன்றோடுதான் 14 ஆண்டு காலம் வனவாசம் முடிகின்றது. சூரியன் மறைவதற்குள் அங்கு பரதனுக்கு கட்டளை இட்டிருந்தார். அதாவது பரதன் என்ன கட்டளை கேட்டார்? அண்ணா, நான் அயோத்தி மக்களிடம் என்னுடைய பெரிய அண்ணாவோடு தான் நான் அயோத்திக்கு வருவேன், இல்லை என்றால் உயிர் நீட்பேன் என்றேன். ஆகவே நான் அயோத்திக்கு போக மாட்டேன். நீங்கள் இட்ட கட்டளையை சத்ருக்கன் மூலியமாக மக்களை நான் பார்த்து கொண்டு அயோத்தியில் அது நந்தி கிராமத்திலேயே உன்னுடைய பாதையை வைத்து பூஜை செய்து கொண்டு நான் இருப்பேன். நீங்கள் 14 ஆண்டு காலம் முடிந்து சூரியன் மறைவதற்குள் வந்து எனக்கு நீங்கள் காட்சி கொடுத்தால்தான் இந்த உயிரை வைத்திருப்பேன், இல்லை என்றால் அக்னி மூட்டி நான் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று கட்டளை கேட்டிருந்தார். அதற்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆகவே
நாம் பரதனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விபண்டக முனிவருக்கு கொடுத்த வாக்கை மீறி அந்த மதுராந்தகம் விபண்டக முனிவரை தாண்டி அந்த ரதம் இந்த கலைஞர், அதாவது இந்த ஏரிக்கரையுடைய கடைசி மதுராந்தகத்துடைய எல்லை பகுதி இங்கு வருகின்ற பொழுது நம்மை 2 பேர்கள் காப்பாற்றுவார்கள். ஒன்று, நாம் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் குல தெய்வம். 2வது பூவாடக்காரி, அதாவது எந்தை தந்தை, தந்தையிடம் மூத்தப்பன் ஏற்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சி செய்கின்றோம் உன் திருவோண திருநாளில் என்று ஆழ்வார் சாதிக்கின்றார். அதுபோல குலதெய்வமான அந்த ரங்கநாதர் அந்த அயோத்தியில் ஆராதனை பெருமானாக அங்கு இருக்கின்றார். ராமன் புறப்பட்டு வருவதை பார்த்து விபண்டக முனிவருக்கு கொடுத்த வாக்கை மீறி தம்பியினுடைய பாசத்திற்காக வந்து கொண்டிருக்கின்றார். நாம் தடுத்து அவரை அந்த வாக்கை நிறைவேற்ற செய்ய வேண்டும் என்று அங்கிருந்து இந்த மலை பாவடிவில் இருக்கும், அதாவது மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி. ஒரு பாவை திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி பாவாக எவரெஸ்ட் சிகரம் என்று இமயமலையில் இருப்பது போல உயர்ந்து நிற்கும் பொழுது இந்த விமானம் பறக்க முடியாமல் கீழே தரையிறங்குகிறது. அப்பொழுது ராமபிரான் பதட்டமாக, ஏனென்றால் சூரியன் மறைவதற்குள் நாம் அயோத்தி செல்ல வேண்டும், இந்த ரதம் இப்படி இறங்குகிறது என்று பதட்டத்தோடு, அப்போது என்ன அதிசயம் நடக்கிறது, இது எந்த இடம் என்று அப்போது விண்ணப்பம் செய்கின்றார். அப்பொழுது அவர் குலதெய்வமான இந்த மலையாக இருக்கின்ற ரங்கநாதர் பேசுகின்றார். ராமா, நீ உன்னுடைய தம்பி பாசத்தில் காப்பாற்ற வேண்டும் என்று அங்கு தாண்டி வந்து விட்டாய், விபண்டக முனிவரை தாண்டி வந்து விட்டாய். ஆகவே நானே வந்து மலையாக உன்னுடைய விமானத்தை கீழே இறக்கினேன் என்று சாதித்தார். அப்போதுதான் ராமபிரானுக்கு அந்த ஞாபகம் வருகின்றது, அந்த ஞானம் வருகின்றது. அதன் பிறகு இவர் வேண்டிக் கொண்டார், ரங்கநாதரே, நீங்கள் பிற்காலத்தில் யுகங்கள் கடந்தால் இமயமலை தொடரில் உயரம் இருக்கிறார், ஆனால் இந்த இடத்தில் இவ்வளவு உயரமாக இருந்தால் பிற்காலத்தில் வான்வெளி பயணங்கள் தடைபடும், பறவைகள் ஊர்திகள் இப்படியெல்லாம் தடைபடும், உங்கள் மேல் நோக்கி வந்து யாரும் வழிபட முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய விஸ்வரூபத்தை சிறிதாக குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். அதன் பிறகுதான் இந்த மலை சுருங்கி இந்த அளவிற்கு சிறிதாக ஆகிவிட்டார் ரங்கநாதர். இப்படி அதன் பிறகு இங்கு ஆஞ்சநேயரை அழைத்து, ஆஞ்சநேயரே, நீ சூரியன் மறைவதற்குள் நீ அயோத்தி சென்று நந்தி கிராமத்தில் அவன் தீ மூட்டி அக்கினி பிரவேசம் செய்து விடுவான் தம்பி பரதன், அவனை போய் காப்பாற்று என்று அவரை தூதாக அனுப்பினார். அங்கு ஜெய் ஸ்ரீராம் என்று போய் இறங்கி, பரத ஆழ்வாரே கவலைப்படாதீர்கள், சீதாதேவி மீட்டு விட்டார்கள், நம்முடைய விபண்டக முனிவருக்கு காட்சி கொடுப்பதற்காக மதுராந்தகன் சென்றுள்ளார் என்று இவர் செய்தியை சொல்லி அவரை காப்பாற்றுகின்றார். இங்கு நீங்கள் கீழே ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திருப்பீர்கள், அங்கு அந்த ரதம் திரும்பவும் மதுராந்தகம் சென்று, இப்பொழுது ஏரிக்காத்தராமர் என்றால் தான் தெரிகிறது எல்லாருக்கும், அங்கு கருவறையில் அங்கிருக்க அர்ச்சகர் சாதிப்பார்கள், எங்கேயுமே காண முடியாமல் வலது பக்கத்தில் சீதாதேவி அந்த பூச்செண்டோடு மணக்கோலத்தோடு அற்புதமாக, தம்பி இடது பக்கமாக நின்ற கோலத்தில் கல்யாண கோலத்தோடு அங்கு காட்சி கொடுக்கின்றார். இன்றும் ஐதீகம், அந்த ரதத்திலேயே நின்று சேவை சாதிக்கின்றார் என்றுதான் தத்துவம். அப்போதுதான் அந்த விபண்டக முனிவர் ஆனந்த கண்ணீரோடு, என்னுடைய 1000 ஆண்டு காலம் தவம் செய்த பலன் இப்போதுதான் எனக்கு கிடைத்தது என்று அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த வரத்தை கொடுத்து ரட்சிப்பதற்காகவே இங்கு ரங்கநாதர் மலையாக உருவானார். அதன் பொருட்டு இன்றும் அந்த காணும் பொங்கல் அன்று அங்கு ஏற்கனவே கருணாகர பெருமாள் இருந்தார். அவர் எழுந்தருளி, இந்த ரங்கநாதர் எழுந்தருளி ராமபிரானை அனுப்பவில்லை என்றால் அங்கே ராமபிரான் வந்திருக்க மாட்டார். அவர் கொடுத்த வாக்கு மீறி அயோத்தி சென்றிருப்பார். இறைவன்கள் ஒருவனாக இருந்தாலும் பல அவதாரங்கள் எடுத்தாலும் நன்றி கடனாக இங்கு எழுந்தருளி இங்கே ரங்கநாதருக்கு சேவை சாதிப்பது பெரிய விசேஷம். ஆகவே அவர் வேண்டிக் கொண்டார், விபண்டக முனிவர், நான் இத்தனை 1000 ஆண்டு காலம் தவமிருந்து மிதிலையில் அந்த வில்லை வளைத்து சீதாதேவி திருமணம் செய்து கொண்டீர்கள், இப்பொழுது
இந்த அடியார்கள் எல்லாம் அங்கு பிற்காலத்தில் வந்து தரிசனம் செய்வது கடினம். ஆகவே இந்த முனிவனுடைய தவ பயன் பிற்காலத்தில் இருக்கின்ற அடியார்களுக்கு நான் விட்டு செல்ல வேண்டும். இங்கே இப்படியே இருந்து கல்யாண கோலத்தோடு சேவை சாதிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். ஆகவே இன்றும் அங்கு சேவை சாதிக்கின்றார். அவர் ராமபிரான் மனமுகந்து தன்னுடைய குலதெய்வமான இந்த ஞானமலையில் பிற்காலத்தில் மாற்றம் மாறாதது என்பதற்காக இவர் சுட வடிவில் இப்பொழுது இங்கு தன்னுடைய ரங்கநாதருக்கு அருகாமையில் இங்கு மிதிரையில் எப்படி கல்யாண கோலத்தோடு அங்கு எப்படி விமண்ட முனிவர் காட்சி கொடுக்கின்றாரோ அப்படி இங்கே சேவை சாதிக்கின்றார். இங்கு ஐதீகம் ஒரே நேரத்தில் குலதெய்வமான ரங்கநாதனுடைய அனுகிரகம் ராமபிரானுடைய அனுகிரகம் பெற்று திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நான் நிறைவேற்றுகின்றேன். இதை ராமானுஜர் சாதித்தார். ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை என் முன் நின்று உள்ள முருகி, அதாவது உள்ளலாம் முருகி உடல்தள தொழிந்தேன் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர நல்லும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணா என்னும் நாமன் ஆழ்வார் சாதித்த வண்ணம் உருகி எனக்கு திருமணம் ஆக வேண்டும் பிரபு என்று அந்த கண்ணீர் மல்க விண்ணப்பம் வைத்தால் அந்த கண்ணீர் பூமியை தொடுவதற்குள் சத்திய பிரமாணமாக அதை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று எம்பெருமானார் மூலியம் கட்டளை இட்டிருக்கின்றார். ஆகவே நிச்சயம் அது நடக்கும். மற்றவர்களெல்லாம் சேவித்தால் ஒரு சம்பரோட்சணம், அதாவது கும்பாபிஷேகத்தை பார்த்தால் என்ன புண்ணியமோ அதுபோல பல மடங்கு இந்த கல்யாண கோலத்தை ராமனை சேவித்தால் நம்முடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கும் என்பது இங்கு நம்பிக்கை. ஆகவே இந்த வரலாறு ராமபிரானுடைய திருவடி அனுகிரகத்தால் இந்த குசேல பாகவதம் மூலம் இந்த தமிழ் வேதத்தை இந்த ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் இந்த கருமூரியில் 4000 திவ்ய பிரபந்தம் பாடம் எடுத்தார். அந்த காரணத்தால் தான் இந்த குசேல பாகவதனையும் இங்கு இந்த கைங்கரியத்தில் அவர் ஈடுபடுத்தி இப்படி சாதிக்க செய்தது ராமபிரானுடைய திருவடி பலம், அரங்கனுடைய திருவருள். இப்பொழுது இந்த அற்புதமான யூடியூப் சேனல் நாங்கள் ஆலயங்களை தேடுவோம். அதாவது உருவத்தை பார்ப்பவன் மனிதன், அதில் உள்ளத்தை பார்ப்பவன் இறைவன். ஆனால் எந்தெந்த திவ்ய தேசங்களின் யுகங்கள் கடந்து நம்முடைய இந்து மதத்தினுடைய பாரம்பரியம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை தேடி கண்டுபிடித்து அடியார்களை அங்கு அனுப்பி அந்த புண்ணிய பூமியினுடைய அந்த அருளை அடியார்கள் பெற்று அவர்களெல்லாம் வாழ்க்கையில் இன்பமாக ஆனந்தமாக நீங்காத செல்வங்கள் பெற்று பொருளும் அருளும் பெற்று எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த யூடியூப் சேனல் இங்கு அற்புதமாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு தென்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நன் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாந்த சன்னியமும் பல்லாண்டே என்று மதுரையில் திருக்கூடல், அதாவது கூடலாளர்களை அற்புதமாக பெரியாழ்வார் சாதித்தார். அதுபோல இந்த சேனலும் இந்த புண்ணிய பூமியும் அடியார்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல 100,000 காலம் இவைகளெல்லாம் பெற்று இன்புறுவ வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு இந்த பெருமாள் ரங்கநாதரையும் ஆதிரங்கர் அணிகரங்கர் அணுகரங்கரங்கர் இங்கு கல்யாண கோலத்தில் சேவை சாதிக்கின்ற ராமபிரான் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத சீனிவாச பெருமாள் இப்படி ராமானுஜர் தேசிகர் பெரிய திருவடி லட்சுமி நரசிம்மர் தன்வந்திரி பகவான் லட்சுமி அழகிரிவர் சக்கரத்தாழ்வார் அடுத்தது ஆஞ்சநேயர் இவ்வளவு பேர்களும் ஒன்றாக இங்கு இணைந்து அற்புதமாக சேவை சாதிக்கின்றார். இந்த சேனலில் கண்ணூரும் அடியார்கள் எல்லோரும் இங்கு வந்து பகவானுடைய திருவடி அருளுக்கு பாத்திரராகி திருவருள் பெற்று உயுமாறு பணிவன்போடு விண்ணப்பிக்கின்றோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீமதி ராமானுஜாய நம. இந்த மனப்பாடுகள் ரங்கநாதர்கள்
எழுந்திருக்கின்ற இந்த மலையினுடைய அர்ச்சகராக அடியேன் உசேல அரங்க வெங்கடேச ராமானுஜதாசன். அடியேன் இந்த மலையில் காலை 8 மணியிலிருந்து அதிகபட்சம் மாலை 5 மணி வரை இங்கேயே தங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றேன். வருகிற இந்த மலையில் வருகின்ற அடியார்கள் எந்த நேரத்திலும் நடை சாட்டாமல் அவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு கைங்கரியத்தோடு அடியேன் இங்கே வாசம் செய்திருக்கின்றேன். இங்கு பெருமாள் தான் இந்த கோவில்களின் தேடல் என்ற அந்த யூடியூப் சேனல் இந்த குழந்தைகள் எல்லாம் தேடி தேடி அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இந்த ஞானத்தையும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற அந்த ரங்கநாதர் இந்த குழந்தைகளை அழைத்து இந்த பதிவை செய்கின்றார்கள். இந்த பதிவை காணுகின்ற அடியார்கள் எல்லாம் இந்த இடத்தில் வந்து பெருமாளை சேவித்து இந்த பலனை அனுபவித்த பிறகு பெருமாளுக்கும் இந்த அர்ச்சகர்களுக்கும் கொடுக்கின்ற நன்றியை விட இந்த சேனலை பதிவு பண்ணுகின்ற இந்த குழந்தைகள் எல்லாம் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வங்களும் பெற்று நம்முடைய இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்ற இந்த எண்ணம், இதுபோல இந்த செல்வ சிறுமியர்கள் சிறுவர்கள் இவர்களெல்லாம் வாழையடி வாழையாக உருவாக்க வேண்டும். ஆகவே இதை காணுகின்ற பக்தர்கள் அனைவரும் காலை 8 மணியிலிருந்து சாயந்தரம் மாலை 5 மணி வரை நீங்கள் தவறாமல் வந்து பெருமாளுடைய திருவடியை சேவித்து அருளை பெறுமாறு இந்த யூடியூப் சேனலுக்கு அடியேன் ஆசி வழங்கி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னல் ஊடு கையெழுகிற பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே உற்றிருந்து சிரித்த மழை பற்றி வாங்க குடம் நெறிக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று வாழ்த்துவார்கள். இந்த குழந்தைகளும் தன்னுடைய வயதிற்கேற்றமாறு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் இந்த பெருமாள்கள் கொடுத்து இந்த சேனல் இன்னும் அதிகமாக நபர்களை சேர்த்து அனைவரும் அந்த பலனை அடைய வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கும் பெருமாளுக்கும் அடியேன் என்ற அந்த பணிவான விண்ணப்பத்தை செய்து, அடியேன் என்னை போல் பெருசி வாரி உலகில் உண்டோ, உம்மை போல் பொறுக்க வல்லால் உண்டோ, அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா ஏழைகளுக்கு இறங்காயோ இனி ஸ்ரீமதே ரம்யா மாத்திரம் முனீந்திராய மகாத்மனி ஸ்ரீரங்கவாசினி ஓயாத் நித்தியசே நித்தியமங்கலம். மேலும் இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களை காண்பதற்கு கோவிலின் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.